திருப்புகழ் 189. மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவது இங்கிலை, நேயம் இங்கு இலை, மோனம் இங்கு இலை, ஞானம் இங்கு இலை. மடவார்கள் மோகம் உண்டு, அபிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, திடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு. அருள் பயிலாத கோலமும் குண வீண துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்து எழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உடல்வேனை அன்பொடு ஞான நெஞ்சினர்பால் இணங்கிடு கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் புரிவாயே. பீலி வெந்து புயர் ஆலி வெந்து அசோகு வெந்து அமன் மூகர் நெஞ்சு இடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏடு பேணி அங்கு எதிராறு சென்றிட நாடனும் பிடிதீர வஞ்சகர் பீறு வெம் கழுவேறு வென்றிடு முருகோனே. ஆலமுண்டவர் ஜோதி அங்கணர் பாகும் ஒன்றிய வாலை அந்தரி ஆதி அந்தமுமான சங்கரி குமரேசா ஆரணம் பயில் ஞான புங்கவ சேவல் கொடியான பைங்கர ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே. கூடு கொண்டு உடல்வேனை அன்போடு ஞான நெஞ்சினர்பால் இணங்கிடு கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் புரிவாயே. ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே. மயில் இறகும் வெந்து உயர்ந்த குட்டிகை நீரும் கொதித்து அசோக தளிர்களும் வெந்து அந்த அவமானத்தால் சமணர் ஊமையராய் உள்ளத்தில் அச்சம் கொள்ளும்படி வாது செய்து திருவருள் மிகுதியால் தேவார பாடல் எழுதிய ஏடு அனைவரும் விரும்புமாறு அங்கு எதிரேறி வைகை ஆற்றிலே போகவும் பாண்டிய மன்னன் நோய் நீங்கிடவும் சமணரின் உடலை கிழிக்கும் கொடிய கழுமரத்தில் ஏறவும் வெற்றி கொண்ட முருகனே. ஞான சம்பந்த பிரானே. விடத்தை அருந்தியவரும் சந்திரன் சூரியன் தீ என்ற 3 சுடர்களையும் 3 கண்களாக கொண்டவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் பொருந்திய குமரி பராகாச வடிவுடையவள் முதலும் ஈருமாய் நிற்கும் சங்கரியின் மகனான இறைவனே. மறைகள் போற்றி பயில்கின்ற ஞான குருவே. சேவல் கொடி உடைய திருக்கை உடையோனே. திருஆவினன்குடியில் வீற்றிருக்கும் பெருமாளே. என்னிடம் மூல மந்திரமான 6 எழுத்தை ஓதுதல் இல்லை, கொடைத்தன்மை என்பது இல்லை, அன்பு இல்லை, உள்ளத்தை அடக்கும் மௌன நிலை இல்லை, ஞானம் என்னிடத்தில் இல்லை. மங்கையர் மீது காதல் உண்டு, அதில் மிக்க வேட்கை என்னிடம் உண்டு, அதனால் ஏற்பட்ட அபராதம் என்னிடம் உண்டு. அனைவரும் இட்ட பெயர் மூகன், கீழானவன் என்ற ஒரு பெயரும் உண்டு. நின் அருளில் பயிலாத விளையாட்டு கோலமும் இழிந்த குணம் உடையவரின் ஒழுக்கம் பலவும் கூடி வெந்து எழும் கோரமான கும்பிபாகம் என்ற நரகத்தில் விழுவதற்கு நினைவு கொண்டு இந்த கூடான உடலை சுமந்து திரிகின்ற என் மீது அன்பு கொண்டு ஞான உள்ளம் கொண்ட சான்றோருடன் சேரும் நுட்பமான அறிவை எனக்கு அளித்து இனி என்னை ஆட்கொள்ள வருவாயாக. ஆட்கொள்ள வேண்டும் என்றவாறு